الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: وإذ نجيناكم من آل فرعون يصومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக நாம் தஃப்சீருடைய குரான் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் வரிசையாக விளக்கங்கள், இலக்கிய நயங்கள், அகராதி பொருட்கள், இறங்கிய காரணங்கள், அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகள், இவ்வாறாக வரிசைக்கிரகமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இப்பொழுது 49வது ஆயத் முதல் 54வது ஆயத் வரை உள்ள இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன என்று துவங்கி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய எல்லா விஷயங்களையும் நாம் பார்த்து விட்டோம், இலக்கியங்கள் வரைக்கும் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது அந்த வசனங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள், அதை கொண்டு நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை இந்த ஆயத்தில், இந்த விஷயத்தில், இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். எனவேதான் இதற்கு நாம் தலைப்பிட்டிருந்தோம், வசனங்களின் பயன்கள். வசனங்களின் பயன்கள், ஆயத்துகளுடைய பயன் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, பிரயோஜனங்கள் என்ன. பாடம் 57, வசனங்களின் பயன்கள். இப்போ இவ்வளவு வசனங்கள் படித்தோம். இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன யஸூமுனக்கும் என்று துவங்கிய ஆயத்துகளிலிருந்து இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் ஏறத்தாழ 6 ஆயத்துகள் வருகிறது. இந்த 6 ஆயத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன், படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். இந்த பாடத்தில் அதை பற்றி அரிசி போகிறோம், பேச போகிறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித், பயன்கள், படிப்பினைகள், பிரயோஜனங்கள் எல்லாமே இதில் அடங்கும். இதை கொண்டு நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கிறது, குரான் ஆயத்துகளை கொண்டு இந்த வசனங்களின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன. அல் ஊலா அஸ்ஸானியா அஸ்ஸாலிசா, மொத்தம் 3 படிப்பினைகளை கிதாபுடைய ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதலாவது அல் ஊலா அல் அத்துஃப் ஃபி கௌலிஹி, முதலாவது அத்துஃப் இருக்கிறதே சொல்ல என்ன, வைது ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். வைது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை, கிதாபை விளங்கினோம், தௌராத் தான். வல் ஃபுர்கான், அதுவும் தௌராத் தான். லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் என்பதற்காக வேண்டி அந்த இரண்டையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் வாவ் அத்துஃப் வச்சு சொல்றான். ஹுவ மின் பாபி அத்துஃபி சிஃபாத்தி பாலிஹா அலா பாலின். இது எப்படின்னு சொன்னா, மின் பாபி அத்துஃபி சிஃபாத்தி, சிஃபத்துகளை அத்துஃப் செய்வது, பாலிஹா அலா பாலி, அதனுடைய சிலதோடு சேர்த்து சில விஷயங்களை அத்துஃப் செய்யக்கூடிய அந்த வரிசையில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அல் கிதாபு என்பதை, அல் ஃபுர்கான் என்பது அந்த சிஃபத்தாக இருக்கிறது. அப்போ சிஃபத்தை, சிஃபாத்துகளை ஒன்று சிலரோடு சிலதை என்ன செய்யறது, அத்துஃப் செய்யறது. அது எப்படி, அன்னல் கிதாப எப்படின்னு பாருங்க, கிதாப் இருக்குது, ஓ தௌராத், அது என்ன, தௌராத் வேதத்தை தான் இந்த இடத்துல கிதாப் என்பதாக சொல்லப்படுது. வல் ஃபுர்கான, ஃபுர்கான் என்பது ஓ தௌராத், அதுவும் தௌராத்தாகத்தான் இருக்கின்றது. ஓ தௌராத் ஐதன் ஹுஸ்னுல் அத்ஃபி லிகௌனி மஅனாஹு அன்னஹு ஆதாஹு ஜாமிஅன் பைன கௌனிஹி கிதாபன் முனஸ்ஸலன் வ ஃபுர்கானன் யஃப்ருகு பைனல் ஹக்கி வல் பாத்தில், யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில் என்பதாக சொல்லலாம்.
அதாவது சொல்ல போனோம்னு சொன்னால் அன்னல் கிதாப, இந்த கிதாப் என்று சொல்லப்பட்டது வைத ஆத்தினா மூசல் கிதாப என்று சொல்லப்பட்ட கிதாப் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஓ தௌராத், அதுதான் தௌராத். சரி, ஒல் ஃபுர்கான என்று சொல்லப்பட்டுச்சு. ஆத்தினா மூசல் கிதாப ஒல் ஃபுர்கான, ஃபுர்கான் என்ற வார்த்தை ஓ தௌராத், அதுவும் தௌராத்தாகத்தான் இருக்கிறது. ஓ தௌராத் எதன், அதுவும் தௌராத்தாகத்தான் இருக்கிறது. ஹஸ்னுல் அத்துஃபி, அப்போ அத்துஃபுடைய அழகு என்பது லி கவுனி மஅனாஹு, அதனுடைய அர்த்தத்தை கவனிப்பதாக இருக்கிறது. அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது லி ஹஸ்னில் அத்துஃபி லி கவுனி மஅனாஹு, அதனுடைய மஅனாவை கவனித்து, ஹஸ்னுல் அத்துஃப் என்பது ஹசனுல் அத்துஃப் என்பதாக சொல்லலாம். ஹசனுல் அத்துஃபு லி கவுனி மஅனாஹு, அத்துஃப் என்பது அழகாகிறது. லி கவுனி மஅனாஹு, அதனுடைய மானா அர்த்தம் ஆகியிருப்பதை கவனித்து என்னது அதனுடைய அத்துஃப் என்பது அழகுபடும். அன்னஹு, அதாவது ஆத்தாஹு ஜாமியன் பைன கவுனிஹி கிதாபல் முனஸ்ஸலா. அப்போ அதை கொண்டு வந்து அது அல்லாஹ் கொடுத்தான். அன்னஹு ஆத்தாஹு, அதை அல்லாஹ் இறக்கினான், கொடுத்தான். ஜாமியன் ஒட்டுமொத்தமாக, பைன கவுனிஹி அது ஆகியிருப்பதற்கு மத்தியில் கிதாபன் முனஸ்ஸலன், அதாவது ஜாமியன் அதை வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இறக்குறான். எப்படி இறக்குனா? பைன கவுனிஹி கிதாபன் முனஸ்ஸலா, ஒரு புறம் பார்த்தோன்னு சொன்னா அது இறக்கப்பட்ட வேதமாக ஆகியிருப்பது. பைன கவுனிஹி கிதாபம் முனஸ்ஸலா, இறக்கப்பட்ட வேதமாக ஆகியிருப்பது ஒன்று. ஒ ஃபுர்கானன் யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்திலி, இன்னும் அதாவது பிரித்தறியக்கூடியது, பிரித்து காட்டக்கூடியது, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்து காட்டக்கூடியதாகும். ஒன்று ஜாமி, அதாவது ஒட்டுமொத்தமானதாக இறக்கப்பட்ட வேதத்திற்கும், இன்னும் ஃபுர்கானன் என்னது இறக்கப்பட்ட வேதம், இன்னொன்று ஃபுர்கான யுஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்திலி, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் பிரிக்கக்கூடிய ஃபுர்கானாகவும் இன்னும் இறக்கப்பட்ட வேதமாகவும் ஆகியிருப்பதற்கு மத்தியில் அது ஒரு ஒட்டுமொத்தமானதாக இருக்கு. அப்ப இந்த இரண்டையும் உள்ளடக்கிய, ஒரு பக்கம் பார்த்தா கிதாப் முனஸ்ஸல் இறக்கப்பட்ட வேதம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபுர்கான் இஃபர்ரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் பிரிக்கக்கூடிய வேதமாக இருக்குது. தௌராத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வேதம். அதாவது பனு இஸ்ரேல் நபிமார்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தனி ஒரு மக்காம், தனி ஒரு அந்தஸ்து வச்சிருக்கான். அவங்களுக்கு இறங்கப்பட்ட வேதம் தான் தௌராத் வேதமாக இருக்கு. இந்த தௌராத் வேதத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வந்தாங்க, வந்ததுன்னு அந்த அல்கல் அல்வாஹன் வருதுல அந்த பலகையை கொண்டு வந்தாங்க, போட்டாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூர் சினா மலைக்கு வர சொல்லி அங்கிருந்து கொடுத்தான்னு வருது. அப்போ அந்த அல்வாஹ் என்று சொல்லப்படுத அந்த பலகை, அதன் நிலை என்னங்கிறத பார்க்கணும். அந்த பலகையை நபிசுல்லா, அதாவது மூசா இந்த தௌராத் வேதத்தை தெரிஞ்சுக்கணும். தௌராத் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏறத்தாழ 1000 ஜுசுக்கள் கொண்டது என்பதாக சொல்றாங்க. இந்த 1000 ஜுசுக்கள் கொண்டது என்பதாக. அதே மாதிரி இதனுடைய ஒரு விஷயம் என்னன்னா, இதை வந்து கடினமான ஒரு கிதாப், அதாவது மனனம் செய்வதற்கு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து உசைர் இப்னுல்லா என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா உசைர் என்ன செஞ்சாங்க? முழு தௌராத்தையும் மனனம் செய்திருந்தார்கள். அப்போ தௌராத்துங்கிறது ஒரு கடினமான வேதங்கள் தான். அதில் உள்ள சட்டங்கள் ஒரு பக்கம் கடின, அடுத்தபட்சம் அதில் உள்ள வேதத்தினுடைய ஜுசுக்கள் 1000 ஜுசுக்கள் என்பதாக சொல்றாங்க. அதனால அதிகமான மன்னம் செஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். அதனால தான் என்னது, குரானுடைய விஷயத்தை பார்க்கும்போதும் சரி, இதை பார்க்கும்போது குரானை மனனம் செய்தவங்க அதிகம், தௌராத்தை ரொம்ப கம்மியானவங்க தான் மன்னம் செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த தௌராத் ஹஸ்ரத் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு, உசைர் அலைஹிஸ்ஸலாம் மன்னம் செய்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, யஹூதிகள் இவ்வளோ பெரிய கிதாபு மனப்பாடம் செய்கிறாருன்னா இவர் கடவுளின் மகன் தான் சொல்லி வக்காலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லா என்பதாக சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ தௌராத் 1000 ஜுசுக்கள் கொண்டு அதை மனப்பாடம் செய்தவங்க மிக குறைவானவர்களே. அப்போ அந்த தௌராத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அது என்னன்னா, அது அந்த தௌராத்தில் உள்ள சில விஷயங்கள் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்தை பற்றி சொல்லப்பட்டதை சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபத்துகளை பற்றி சொல்லப்பட்டதை சொன்னோம். அதில் எந்த அளவுக்கு நபியை பற்றி பேசப்பட்டிருக்கு, நபியுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டுச்சு. அடுத்து இந்த தௌராத்துடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தௌராத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அப்போ சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், நீ எனக்கு கொடுத்த அந்த வேதத்தில் நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன், உம்மத்துகளில் ஒரு சிறந்த உம்மத்து ஒன்று வரும், மக்களுக்காக வெளியாக்கப்பட்டது என்பதாக சொல்கிறேன். அவங்க நல்ல நன்மைகளை ஏவுவாங்க, தீமைகளை தடுப்பாங்க என்பதாக அதில் எழுதப்பட்டதை பார்த்தேன். என்னை அந்த உம்மத்திலிருந்து ஆக்குவாயாக, அதாவது அவர்களை என்னுடைய உம்மத்தாக ஆக்குவாயாக, அவர்களை
என்னுடைய சமுதாயமாக ஆக்குவாயாக என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அது வந்து அஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். கால ரெண்டாவது கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் பலகையில படித்தேன், அவர்கள் கடைசியாக வந்தவர்கள், படைப்பால கடைசியானவங்க, ஆனால் சொர்க்கத்தில் நுழைவதில் முந்தையவர்கள் முதலானவர்கள் என்பதாக நான் கண்டேனே. எனவே அவர்களை என்னுடைய உம்மத்தாக ஆக்கி வைப்பாயாக. அப்பொழுதும் அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறார்கள். மூணாவது விஷயம், யா அல்லாஹ் நான் பார்த்தேன் அவருடைய உள்ளங்கள்ல குர்ஆனை மனனம் செய்து வைத்திருப்பார்கள். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் என்ன செஞ்சதில்லை, மனனம் செஞ்சதில்லை. இவங்க என்ன செய்வாங்க, மனனம் செய்து வைத்திருப்பார்கள், அவங்களுடைய மனசுல இருக்கும். நான் முன்னிருந்த வேதங்கள்ல அந்த வேதம் என்னது உயர்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை பாதுகாத்தவங்க ரொம்ப கம்மி. அந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளங்கள்ல இருக்கும். இது ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயமா இருக்குது என்பதாக சொல்லும்போது, அந்த அப்போ என்ன என்ன அல்லாஹ் அது எனக்கு தா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்வார்கள், அதே மாதிரி அநியாயத்திற்கு எதிராக போரிடுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது தஜ்ஜாலையும் கொள்வார்கள் என்பதாக வருகிறது. அந்த உம்மத்தை எனக்கு ஆக்குவாயாக என்று சொல்லும்போது, இல்லை அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. தில்க உம்மத் அஹ்மத் என்பதாக. இப்போ ரெண்டாவது கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க சதக்காக்களை சாப்பிடுவார்கள், அவங்க சதக்காக்களை அவங்களுடைய வயிறிலே சாப்பிடுவாங்க, மேலும் அதுக்குரிய கூலியும் பெற்றுக்கொள்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முந்தைய உம்மத்துகளுக்கு என்ன, சதக்கா என்பது ஒரு பொது மைதானத்தில் வைக்கப்படும், அங்கேருந்து என்ன வரும், நெருப்பு வரும், யாருடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அதை அப்படியே கவ்விட்டு போயிடும், அப்புறம் ஒன்றும் இருக்காது. இதுதான் அவங்களுடைய நிலை, சதக்காவுடைய நிலை. ஆனால் இவங்க சாப்பிடவும் செய்வாங்க, அது கூலியும் பெறுவாங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்ன உடனே, அப்போ அந்த உம்மத்தை எனக்கு கொடுன்னோன்னா அப்பவும் சொன்னாங்க, இல்லை இல்லை வந்து யாரு, அப்போ வந்து அதாவது ஒன்று இருக்குது அதில் கபூலியத், அந்த முந்தைய உம்மத்துடைய நிலையில் சதக்காக்கள் குர்பானிகள் சொல்கிறோமே, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுச்சுன்னா வானத்திலேருந்து நெருப்பு வரும், வந்து அதை சாப்பிட்டு போயிடும். இல்லைன்னு சொன்னால் அப்படியே அது விடப்பட்டுரும், பறவைகளும் கீரி கிளிக்கும் விலங்குகளும் அதை எடுத்து என்ன செஞ்சிடும், மேய்ஞ்சி தின்னுட்டு போயிடும், யாரும் எடுக்க மாட்டாங்க. இதுதான் சரி. அப்போ சொல்லாங்க, இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் வந்து என்னது, அவங்களுடைய விஷயத்தில் இப்போ ஏழைகளுக்கு, பணக்காரருக்கு எடுத்து என்ன செய்யப்படும், ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்பதாக வருகின்றது. அவர்கள் என்னுடைய உம்மத்தாக ஆக்குவாயாக என்று சொல்லும்போது அப்பவும் அதே பதில் தான் அல்லாஹ் சொல்கிறான், அது தில்க உம்மத்து அஹ்மத் என்பதாக. சரி, இப்போ கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நேக்கி, அதாவது ஒரு நன்மை இருக்குத, அவங்க வந்து மனசில் நினச்சி செய்யாட்டா கூட அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது, செஞ்சிட்டா 10 நன்மை எழுதப்படும், அப்படி 700 இப்படி மடங்கு போய்க்கொண்டே இருக்கும்னு சொல்கிறானே, அந்த உம்மத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் உம்மத்து அஹ்மதா என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கேட்கப்பட்டுச்சு, அவங்க வந்து என்னது, தங்களுடைய பார்த்து அவர்கள் எப்படின்னா, அவங்கள வந்து எந்த ஒரு தீமையும், அதாவது அமல் செய்யலைன்னு சொன்னால் தீமை எழுதப்படாது என்பதாக எழுதப்பட்டிருக்க, அவங்க செஞ்சாலும் அப்படி செஞ்சிட்டா கூட ஒரு தீமை தான் எழுதப்படும் என்பதாக எழுதப்பட்டிருக்க, அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு உம்மத்தி அஹ்மத் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி நான் பலகைகளை பெற்றுக்கொண்டேன். எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க துவா வந்து என்ன செய்வாங்க, துவாவிற்கு பதில் சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய துவாவிற்கும் அவங்களும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாங்க, அவர்களுடைய துவாவுக்கும் எனக்கு பதில் சொல்லப்படும் என்றோன்னே அந்த உம்மத்தில் என்ன ஆக்குவேன்னு சொல்லும்போது அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதாக சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து சொல்லப்பட்டுச்சு, அவங்க ஷிஃபாத் செய்யவும் செய்வாங்க, அவங்களுக்கு மீதும் சிஃபாரிசு செய்யப்படும் என்று வருகின்றது. சிஃபாரிசு அவங்களும் செய்வாங்க, அவங்க மீது நாளை மறுமையில சிஃபாரிசு சொல்லப்படும், அவங்களுக்கும் சிஃபாரிசுடைய உரிமை உண்டு, அவங்க மேலே அவங்களுக்கும் என்ன சிஃபாரிசு சொல்றதுக்கு அவங்களுடைய நபி இருக்கிறாங்க என்பதாக வருகின்றது. அந்த உம்மத்தை எனக்கு ஆக்கணும்னு அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் தான் என்பதாக சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. மூசா ரொம்ப வந்து ஒரு சோகமான நேரத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான், அது வந்து உம்மதி முஹம்மது, அப்போ என்னையா அது செய், என்ன உம்மத்தி அஹ்மது இந்த ஆக்கி வைஞ்சோன்னு அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா, அதாவது நான் உங்களுக்கு என்ன செய்றேன், 2 விஷயம் சொல்றேன். யா மூசாவே, யா மூசா இன்னி ஸ்தஃபைத்துக அலன் நாஸி பி ரிசாலாத்தி வ பி கலாமி, என்னுடைய தூதுத்துவத்திற்கும் என்னுடைய பேச்சிற்கும் உன்னை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். என்கிட்ட பேசவும் செய்வேன் நீ நினைச்சா, என்னுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பேன். உடனே கொஞ்சம் சந்தோஷம் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது விஷயம், வமின் கௌமி மூசா உம்மத்துன் யஹ்தூன்
யஹ்தூன பில் ஹக்கி வபிஹி யாதிலூன். அப்போ இதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொருந்தி கொண்டாங்க. இந்த உம்மத்தில் நேர்வழி காட்டக்கூடியவங்க, அதே மாதிரி என்னது வபிஹி யாதிலூன், அதை கொண்டு என்னது மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களை உம்மத்தை என்ன செய்வோம் அவங்களிருந்து உண்டாக்கும்னு சொன்னோன்னே அதையும் கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ அந்த உம்மத்தை என்ன செய்யும் அவங்க நிலையாகவும் இருப்பாங்க, ஹக்கை நிலைநாட்டவும் செய்வாங்க, அதை பிறருக்கு எத்தி வைக்கவும் செய்வாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் உனக்கு தரேன்னு சொன்னோன்னே ரெண்டு விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொருந்தி கொண்டாங்க. அப்போ இந்த வேதம் இருக்குது, தௌராத் வேதம், அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது பெரிய வேதம். அதுலேருந்து சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொண்டோம். அப்போ தௌராத்தையும் சொல்கிறான், ஃபுர்கானையும் சொல்கிறான். ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ரெண்டையும் ஒன்று பற்றி என்ன செய்யலாம் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றது இருக்குது. அது அழகான ஒரு அத்ஃபாக இருக்குது. அல் கிதாப வல் ஃபுர்கான. அஸ்ஸானியா ரெண்டாவது ஃபாய்தா என்ன? ரெண்டாவது ஃபாய்தா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பனி இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய ஆண்களை கொலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஃபிரௌன் தூக்கத்தில் என்ன செஞ்சா ஒரு நெருப்பு பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து வந்து மிஸ்ர அப்படியே சூழ்ந்து கொண்டுச்சு. மிஸ்ரை சூழ்ந்து கொண்டு மிஸ்ரில் உள்ள திபெத்திகளோட ஃபுல்லாக அழிச்சிட்டு. ஆனால் பனி இஸ்ரவேலுடைய எந்த வித டச்சும் பண்ணலை, அவங்கள அழிக்கவும் இல்லை. அப்போ இது தெரிஞ்சவன ஃபிரௌன் ஜோதிடர்லாம் கூப்பிட்டு இந்த கனவுடைய விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பனி இஸ்ரவேல் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண்மான உன்னுடைய அழிவுக்கும் உன்னுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் அவன் தான் காரணமாக இருப்பான், அவருடைய கையில் தான் இருக்குன்னு உடனே ஃபிரௌன் என்ன செய்யலாம், பனி இஸ்ரவேலில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை சொல்கிறான். குழந்தை எல்லாத்தையும் கொலை சொன்னவொன்னே கொண்டுக்கிட்டே இருக்காங்க, ஆண்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்காங்க. அப்போ ஒரேடியாக ஆண்கள் கொல்லப்பட்டால் அப்புறம் ஆண்களே மிஞ்ச மாட்டாங்க. நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால கிபித்தியல் போய் சொல்கிறாங்க, இந்த நிலையருக்கு என்ன செய்யலான்னு உடனே அப்போ என்ன செய்யுங்க, ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைய கொல்லுங்க, ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைய கொல்லுங்க, மறு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைய விட்டுருங்க. அதான் அந்த அடிப்பில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது அந்த கொல்லப்படக்கூடிய வருஷம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது கொல்லப்படக்கூடிய வருஷம். அப்போ அந்த இது கனவு பார்த்து அனுசராம இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். அதான் சொல்றாங்க, சபபு தக்தீலு துக்கூரி மின் பனி இஸ்ராயில். பனி இஸ்ரவேலிலிருந்து ஆண்களை கொலை செய்வதனுடைய காரணம் என்ன என்று எடுத்துக்கொண்டால், மா ரவாஹுல் முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் எந்த ஒன்றை ரிவாய் செய்கிறார்களோ, அன்ன ஃபிரவுன் இருக்கின்றானே, ரஆஃபி மனாமிஹி அவனுடைய கனவிலே பார்த்தான், அன்ன நாரன் அக்பலத் மின் பைத்துல் முக்கத்தஸ், அதாவது நான் நெருப்பு ஒன்று பைத்துல் முக்கத்தஸிலிருந்து அவனை முன்னோக்கி கொண்டிருப்பதை போன்று பார்த்தான். வா அஹாத்தத் பி மிஸ்ரை அப்படியே சுற்றி வளைத்து கொண்டு சூழ்ந்து கொண்டது. வா அஹரக்கத் குல்ல கிபித்தியும் பிஹா, அங்கு உள்ள ஒவ்வொரு கிபித்தியையும் அது எரித்து விட்டது. வா அஹரக்கத் குல்ல கிபித்தியும் பிஹானா அங்குள்ள எல்லா கிபித்தியும் எரிச்சு விட்டது. வலம் தஅர்ரல் லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலுக்கு அது செல்லவே இல்லை, எல்லாமே தரலாம் அதன் பக்கமே நெருங்கலை, அவங்களுக்கு போகவே இல்லை. அப்போ ஃபஹா லஹு தாலிக்க, இது என்ன அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. ஃபஹா வலம் தஅர்ரல் பனி இஸ்ராயல்னா பனி இஸ்ராயல் பக்கம் அது செல்லவே இல்லை, அவங்கள நெருங்கவே இல்லை, அவங்களுக்கு இது எடுத்து காட்டவும் இல்லை, அந்த நெருப்பு அவங்கள டச் பண்ணவும் இல்லை. ஃபஹா லஹு தாலிக்க, அந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாக ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ சாயல் குஹனத்தை, அப்போ ஜோதிடர்களை கேட்டால் அன்று அவனுடைய கனவை பற்றி. பக்கால அவங்க சொன்னார்கள், யூலது ஃபி பனி இஸ்ராயில ஒலாமுன், பனி இஸ்ரேலர்களில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படும், அதாவது பெறுவான் அர்த்தம். இது பிறக்கும், பனி இஸ்ரேலர்களில் ஒரு குழந்தை பிறக்கும். யக்கூனு ஹலாக்குக்க, உன்னுடைய அழிவு ஆகிவிடும். ஜவாலு முல்கிக்க, உன்னுடைய ஆட்சியினுடைய முடிவு ஆகிவிடும். அலா எதிஹி, அந்த குழந்தையின் கையில் உன்னுடைய ஆட்சியின் முடிவும் உன்னுடைய அழிவும் ஆகிவிடும் என்பதாக சொன்ன உடனே என்ன செய்யறா, ஃபாமர ஃபிரௌன் ஏவினான், பி கத்லி குல்லி குலாமின், ஒவ்வொரு குழந்தைகளையும் கொள்வதற்கு நாடினால். யூலது ஃபி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரேலர்களே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அறுக்கும்படி, அதை அனாதையாக்கும்படி ஃபிரௌனானவன் ஏவினான். சரி, இது ரெண்டு பயன் ஆயிடுச்சு. மூணாவது பயன் அஸ்ஸாலிசத்து என்ன? காலல் குஷைரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, மன் சபர ஃபில்லாஹி அலா கலா இல்லா, மன் சபர, யார் பொறுமையாக இருக்கிறாரோ, பில்லாஹி அல்லாஹுடைய விஷயத்துல, அலா கலா இல்லா, அல்லாஹுடைய
கலாவின் மீது, அல்லாஹ்வுடைய கலா கதிர், அல்லாஹ்வுடைய முடிவின் மீது, அல்லாஹ்வுடைய விஷயத்துல யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவ்வலஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு பகரம் கொடுக்கின்றான். சுஹபத் அவுலியாஹி, அவருடைய அவனுடைய நேசர்களுடைய சுஹபத்தை, தோழமையை, நட்பை அல்லாஹ் என்ன செய்யலாம், பகரமாக கொடுக்கிறான். எவனொருவன் தன்னுடைய ரப்பினுடைய கலா, அவனுடைய தீர்ப்பை பொருந்தி கொண்டானோ, அதன் மீது பொறுமையாக இருந்தானோ, அல்லாஹ் அவனுக்கு எப்படிப்பட்ட பகரத்தை கொடுக்கிறான், அவனுடைய தோழர்களுடைய, அவனுடைய நல்லவர்களுடைய தோழமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஹாவுலாய் பனு, அப்போ ஹாவுலாய் பனு இஸ்ராயில், அவர்கள் தான் யாரு, பனு இஸ்ரவேலராக இருக்கிறாங்க. அவர்கள் பனு இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் யார், பனு இஸ்ரவேல். ஏன்னா சபுரு அலா முகாசாத்தி அல்லர்ரி மின் ஃபிரௌன வ கௌமிஹி. அப்போ அவர்கள் பொறுமையாக இருந்தாலும் அலா முகாசாத்தி அல்லர்ரினா, அதாவது தீமை இடையூறு செய்வதனுடைய உச்சக்கட்டத்தில், சபுர்வாலா முக்காசாத்தில் லர்ரினா என்னது, துர்ரி, அதாவது இடையூறோடு கூடிய நெருக்கடி, இடையூறுடைய கடுமை, தொந்தரவினுடைய உச்சக்கட்டம், தொந்தரவுடைய கடுமையின் மீது அவர்கள் பொறுத்திருந்தார்கள். மின் ஃபிரௌன வ கௌமிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய கூட்டத்தாரிலிருந்தும் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த கொடுமை, அந்த கொடூரத்தை என்ன செஞ்சாங்க, பொறுத்திருந்தார்கள். வஜஅல மின்ஹும் அம்பியா, அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களிருந்து நபிமார்களை அனுப்பி வைத்தான். வஜஅல மின்ஹும் முலூக்கன், அந்த பொறுமையின் காரணமாகத்தான் அவங்களிருந்து நபிமார்கள் அனுப்பி வச்சான். நம்ம ஜஅல மின்ஹும் முலூக்கன், அவர்களிடமிருந்து அரசர்களை பிறக்கச் செய்தான். வாத்தாகும், இன்னும் அவர்களுக்கு கொடுத்தான். மாலம் யுத்த அஹதுமில் ஆலமீன், மாலம் மாலம் யுத்த அஹதுமில் ஆலமீன், உலகத்தாரிலிருந்து யாரும் கொடுக்கப்படாத அந்த நியாமத்துகளை, உயர்வுகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்சால் கொடுத்துட்டான். ஏன், நபிமார்களாக வாக்கலாம், அரசர்களாக வாக்கலாம், எல்லா நிலவுகளையும் அவங்களுக்கு அள்ளி கொடுத்தான். ஏன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க, கஷ்டத்தின் மீது, சிரமத்தின் மீது பொறுத்திருந்தார்கள். நம்ம சொன்ன ஏற்கனவே பொறுத்தார் பூமி ஆண்டாருங்கிற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான், பூமி ஆளக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுக்கு வழங்கினான். அப்போ இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பலாபலன்கள் அதிகமாக இருக்கிறது. முதலாவது விஷயம் சொன்ன மாதிரி, அதாவது அந்த ஃபுர்கான் கிதாப் என்று அல்லாஹ் பிரிக்க அத்துஃபை கொண்டு என்ன செய்யறான், நமக்கு விளக்குறான். ரெண்டாவது விஷயம், மூசா அதாவது ஃபிரௌனுடைய அந்த கனவு, அவன் இரவில் கண்ட அந்த கனவு இருக்குதே, அதான் என்ன செஞ்சான், பனீஸ்வரோட பழிவாதங்களுக்காக ரொம்ப மும்முரமாயிட்டு அவங்க ஊரை விட்டு கிளம்புறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. மூன்றாவது விஷயம் வந்து என்ன செஞ்சான், அதாவது அநியாயம் செய்யக்கூடியவங்களை, அநியாயத்துக்கு அநியாயம், அதாவது இடையூறுக்கே பெரிய இடையூறுடைய அநியாயத்தை கடுமையாக செய்யக்கூடிய அந்த நிலையின் மீது பொறுத்து இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான், உலகத்தார்ல யாரும் கொடுக்காத அளவுக்கு நினைச்சான் நியமத்துகளை, சிறப்புகளை அள்ளி வீசுறான். அதான் இந்த ஆயத்தின் மூலம் பார்த்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதுவதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும், அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் ஹிதாயத் யாருக்கு காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் என்ன செய்யணும், நேர்வழி, அப்படிப்பட்ட அதாவது ஹிதாயத் காட்டக்கூடிய அந்த அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்தான் ஹிதாயத் காட்டுறதுக்கு உதவியாக மனிதர்கள் ஆக்கி கொள்ளலாம். ஆனால் ஹிதாயத் யார் தருகிறானோ அவன் நம்ம அன்றாட நினைச்சு நமக்கு ஹிதாயத்தையும், நமக்கு மேலும் நம்முடைய இம்மை மறுமையுடைய வெற்றியையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும் கேட்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.